ஹலோ. என் பேர் ஜெய்சங்கர். நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஸ்பிரண்ட். ஒரு 2023 போல் நான் வந்து எனக்கு எந்த விதமான கோச்சிங் ஐடியா இல்லை. ஸோ அப்போது நம்ம வந்து ஆப் வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இனிஷியலி சாரோடைய அந்த திங்ஸ் வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் ஃபர்தர் போக போக அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த கோர்ஸஸோட அந்த கோர்ஸோடைய அவருடைய அந்த அப்ரோச் வந்து எனக்கு வந்து பெருசாக எனக்கு அது சூட் ஆகலை. அண்ட் என்னால் அந்த ப்ரிப்பரேஷனால் என்னால் அதை ஃபர்தராக ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டும் போக முடியல. அண்ட் தென் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் இங்கே. தென் ஒரு 2024 ஃபெப்ரவரி டைம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல் 2024 டயர் 1 வந்து எனக்கு வந்து கிளியராக இருந்தது. ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றின ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ நான் வந்து தேடி பார்க்குறேன். எனக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ராப்பராக எங்கே கொடுக்கணுங்கிற எனக்கு ஐடியா சுத்தமாக இல்லை. ஸோ அப்போ அந்த டைமில் தான் சார் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கான ஒரு கைடன்ஸ் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கோர்ஸில் சொல்லியிருந்தார். யூடியூப்லேயும் வந்து சார் போட்டிருந்தார். பட் ஆனால் அவர் அங்கே சொன்னதுன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்பராக அந்த ரிசல்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து சார் வந்து ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் வந்து நான் எனக்கு டயர் 1 டயர் 2 எழுதியிருந்தேன். ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் சார்ட்ட அப்ரோச் பண்ணியிருந்தபோது என்னுடைய அட்மிட் கார்டு, ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து சார் வந்து வாங்கியிருந்தார். நான் ஆப்பில் என்னால் ப்ராப்பராக சென்ட் பண்ண முடியலங்கிறதுனால டெலிகிராம் மூலமாக நான் வந்து சாருக்கு வந்து அனுப்பியிருந்தேன். அண்ட் தென் நான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கான ஆக்சஸ் கொடுத்துருந்தேன். நான் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டேன். லேட்டர் அகெயின் அந்த டைமில் மார்ச் டைமில் எனக்கு வந்து ரயில்வேஸில் டெக்னீஷியன் ஜாப் வந்து கிளியராக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு அதை பற்றின டிவி எந்த ஐடியாவும் இல்லை. நான் வந்து இன்ஸ்டியூட்லேயும் பெருசாக அந்த டெக்னீஷியன் பற்றின ஐடியா இல்லைன்னு சொன்னதுனால நான் டேரெக்டாக நான் வந்து நம்ம சார்ட்டையும் கேட்கலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்போது சார் வந்து டெலிகிராமில் பேசினா ஃபர்தராக அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசி ஓரளவுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருந்தார். பேசிக்காக ஒரு டிவி எப்படி நடக்கும்னு. அண்ட் தென் லேட்டர் அதே டைமில் எனக்கு வந்து எம்டிஎஸும் வந்து கிளியராக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து இது மாதிரி எனக்கு எம்டிஎஸ் கிளியராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரும் வந்து ஓகே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் எதுவும் கேட்டிருந்தார். இந்த மாதிரி என்னோடய டிபார்ட்மெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லேட்டரான வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக அந்த கான்வர்சேஷன் வந்து என்டப் ஆகிருக்கு. இது எனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சாருடைய ஆப் ப்ரொஃபைலில் என்னுடைய ரிசல்ட்டை வந்து சார் வந்து போட்டிருந்தார். இது வந்து நான் வந்து கவனிக்கலை. என்னுடைய தேர்ட் பார்ட்டி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அது வந்து இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் இது மாதிரி போட்டிருக்கிறதா இருந்துச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் பர்சனலாக ப்ரொஃபைல் நான் வந்து போட சொல்லலை. சாரும் வந்து போடுறதுக்கு எதுவும் என்கிட்ட கேட்டுக்கல. நான் வந்து சிஹெச்எஸ்எலுக்கு அனுப்பின ஃபோட்டோவை இங்கே யூஸ் பண்ணி அவர் வந்து ப்ரொஃபைல் வந்து ஆப்பில் வந்து போட்டிருந்துருக்கார். பட் ஆனால் அதுக்கு எந்த விதமான இதுவும் வந்து டேரெக்டாக எந்த இதுவும் போட போகிறேங்கிறது எதுவும் தெரியாமல் நம்ம டேரெக்டாக சார் வந்து இது பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய விஷயமா, இது வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவர் போட்டார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து எம்டிஎஸ் ரிசல்ட்டுக்காக நான் டேரெக்டாக எந்த விதமான டெஸ்டிமோனியல்ஸ் நான் வந்து அவருக்கு வந்து டேரெக்டாக அனுப்பலை. நான் வந்து சிஹெச்எஸ்எலுக்கு அனுப்பின ஃபோட்டோவை இங்கே வந்து டேரெக்டாக அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஹலோ. தம்பி ஜெய்சங்கரா? ஆமாம் சார். உங்களோட ரிசல்ட்டு நீங்கள் தான் உங்களோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியனில் செலெக்ஷன் ஆயிருக்கோம்னு நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ல செலெக்ஷன் ஆயிருக்கோம்னு நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ் இன்டர்வியூ கொடுங்கன்னு கூட நான் கேட்டிருக்கேன். நான் சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆல் த பெஸ்ட்னு அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் ஆப்லையும் ரிப்பீட்டடாக நிறையா வாட்டி சேட்டில் கேட்டிருக்கீங்க. நீங்கள் எங்கேயாவது நான் சந்திரமாஸ் கோர்ஸில் படிக்கலான்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நான் அப்படி எதுவும் சொல்லலை சார். நீங்க நான் என்ன சார் சொல்லியிருந்தேன், நான் வந்து டேரக்டா நீங்க அந்த போட்டோ நீங்க கேட்டதுக்காக தான் சார் அந்த போட்டோ அனுப்பியிருந்தேன். சரி, நான் போட்டோ போட்டு எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு சார்? நான் போட்டதை நானே முதல்ல டேரக்டா பார்க்கல சார், அவ்வளவுதான். சரி தம்பி, உங்களுக்கு யாரோ சொல்லி பார்த்துருக்கீங்கல்ல? ஆமா சார். எத்தனை நாள் ஆச்சு பார்த்து? இட்ஸ் பீன் இயர்ஸ் சார். இது வரைக்கும் எப்போவாச்சும் நீங்க என்னோட போட்டோவை நீங்க டெலிட் பண்ணுங்கன்னு என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? என்னோட பர்மிஷன் இல்லாம போட்டிருக்கீங்க, நான் உங்க இதுல படிக்கல, எனக்கு வந்து பிடிக்கல நீங்க போட்டதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா?
அது ஆல்ரெடி போட்டாச்சு, நான் அது சார் அப்படி சொல்ல முடியும். நான் அதான் சரின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன் சார். அப்படி விட்டுட்டீங்க. இப்போ நீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? நான் போட்ட ரிசல்ட் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் 1500 2000 பேர்கிட்ட வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் சார். நான் ரிசல்ட் நான் ஃபேக் நான் சொல்லலைங்க சார். இல்ல தம்பி, நீங்க தான் சார் நான் அப்படி சொன்னேன். அதான் தம்பி, நீங்க சொன்னது எப்படி இருக்குது? நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லல. இது நீங்க சொன்ன கதை எனக்கு தெரியுமா? சந்துரு மேஸ்ல நீங்க படிக்கலன்னு எனக்கு தெரியுமா? நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதை வச்சு நீங்க என்கிட்ட படிச்சீங்கன்னு தான் நான் நினைப்பேன். நீங்க கண்டினியூஸா நீங்களா தான் என்கிட்ட சொல்றீங்க. நான் வந்து உங்ககிட்ட போட்டோ கேட்டது சிஹெச்எஸ்எல்லோட ப்ரிஃபரன்ஸுக்கு தான். நீங்க சிஹெச்எஸ்எல்ல செலக்ஷன் ஆகல, சரியா? அதுக்கப்புறம் நீங்க டெக்னீஷியன்ல செலக்ஷன் ஆனது எனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியாது சார். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு டிவிக்காக நான் உங்கள்ட்ட சரி, டிவிக்காக சொன்னீங்க. எம்டிஎஸ்ல செலக்ஷன் ஆனது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது சார். அதனால நான் உங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன் சார். கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் உங்களோட கோர்ஸ் நான் இங்கிலீஷ் படிச்சிருந்தேன் சார். அதனால நான் சொன்னேன் சார். இது என்ன இது? அரே நீ அப்பா, அரே அந்த ஒரு இதுக்காக நான் வந்து உங்ககிட்ட நான் உங்களோட கோர்ஸ் நான் இங்கிலீஷ் படிச்சிருந்தேன் சார். அதனால நான் சொன்னேன் சார். அந்த ஒரு இதுக்காக நான் வந்து உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. நீங்க வந்து நான் சொல்ற கொஸ்டினுக்கு மட்டும் என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்றேங்கிறத மட்டும் கேளுங்க. நீங்க என்னோட இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ கோர்ஸ் வச்சிருக்கீங்க, சரியா? ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வந்து நான் செலக்ஷன் ஆயிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஓகே? அந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அவரா சொல்லாத வரைக்கும் நீங்க அவர்கிட்ட படிக்கலைங்கிறது அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிய வருமா? அவரே அந்த ஸ்டூடெண்டே வந்து நான் உங்ககிட்ட படிக்கல சார், உங்ககிட்ட டவுட் கேட்கணும், எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கால் பண்ணேன், மற்றபடி உங்ககிட்ட நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க அந்த கோர்ஸை 100% யூஸ் பண்ணல, வேற இடத்துல தான் படிச்சீங்க அப்படிங்கிறது தெரிய வருமா? தெரியாது சார். தெரியாது. போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க சொல்லாத வரைக்கும் அவருக்கு உங்களுக்கு பிடிக்கலங்க தெரிய வருமா? இல்லைன்னா நீங்க சொல்லியும் நான் டெலிட் பண்ணாம இருந்தேன்னா, நான் எத்தனை பேரோட போட்டோ போட்டிருக்கேன், அவங்க பர்சனல் ரீசனுக்காக வேண்டாம் சார் நான் வேற எக்ஸாம் படிக்கணும், எனக்கு வந்து இது சொந்தக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே நான் டெலிட் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் 10-15 பேர் ப்ரூஃப் காட்டுவேன். இப்போ கூட என்னால காட்ட முடியும். இல்ல அப்ராக்சிமேட்டா அந்த நீங்க என்கிட்ட சொல்லி நான் போஸ்ட் போட்டு ஒரு எத்தனை மாசம் 2 months இருக்கும் சார். 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு இல்ல? நீங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிருக்கலாமே, சார் நான் உங்ககிட்ட படிக்கல, நீங்க என்னோடத உங்க ஆப்ல போட்டிருக்கீங்க, நீங்க ரிமூவ் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல தம்பி, நீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ நீங்க என்கிட்ட சொல்ல போய் இன்னொரு இடத்துல சொல்ல போய் தானே எனக்கே தெரியும். இதுல வந்து நான் இப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் உங்க போட்டோ நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க ரிசல்ட்டை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட், நீங்க வந்து என் கோர்ஸ்ல வாங்கல நான் போட்டிருந்தோம்னா அது தப்பு. நீங்க கோர்ஸ்ல என்னோட கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிருக்கீங்க, சிஹெச்எஸ்எல்காக போட்டோ அனுப்பியிருக்கீங்க, 2 எக்ஸாம் கிளியர் பண்ணதை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. நான் என்ன நினைப்பேன், என்னோட ஸ்டூடெண்ட் தான் நினைச்சு நான் போஸ்ட் போடுவேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து அவங்க தான் அனுப்புவாங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் கம்பல் பண்ணி கேட்டது கிடையாது. இல்ல யாராச்சும் எனக்கு போட்டோ போட வேண்டாம், ஆனா எனக்கு வந்து இந்த ப்ரிஃபரன்ஸுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுங்கன்னு எத்தனை பேரை கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னால ப்ரூஃப் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னும் அந்த கோர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் என்னால காட்ட முடியும், சரியா? நான் வந்து வீடியோல சொன்னனே தவிர, ஆனா என்கிட்ட வந்து நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் சார், எனக்கு வந்து நீங்க ஆக்சஸ் கொடுங்கன்னு கேட்டு நான் ஒருத்தர் கூட கொடுக்காம இருந்தது கிடையாது. கேட்டவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ நீங்க வந்து என் கோர்ஸ்ல இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ல தான் கிளியரும் பண்ணிருக்கீங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன், நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால நான் வந்து போஸ்ட் போடுவேன். இது உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நான் உங்க கோர்ஸ்ல படிக்கல அப்படிங்கிறது நீங்க சொல்லாம எனக்கு தெரியாது. நீங்க போட்டோ அனுப்புனப்பவோ இல்லைனா அதுக்கப்புறம் நீங்க எம்டிஎஸ் ரிசல்ட் என்கிட்ட சொன்னப்பவோ கூட எனக்கு தெரியாது. நான் அப்ப என்ன நினைப்பேன், நம்ம ஸ்டூடெண்ட்னு நான் வந்து போஸ்ட் போடுவேன். இதுல என்னோட தப்பு ஏதாச்சும் இருக்குதா? நீங்க போட்டோ போட்டது மட்டும் தான் சார் என் தப்பு. என்ன தப்பு தம்பி? நீங்க தான் போட்டோ அனுப்பியிருக்கீங்க, நீங்க தான் ரிசல்ட்டே அனுப்பியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி கூட எனக்கு வந்து பிடிக்கல நீங்க எடுங்கன்னு சொல்லவும் இல்லை. இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க சொல்லியும் நான் வச்சிருந்தோம்னா 100% என் தப்பு. உங்க போட்டோவை வேற ஏதோ பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து போட்டிருந்தோம்னா என்னோட தப்பு. நீங்க செலக்டே ஆகாம நான் ஃபேக்கா போட்டிருந்தோம்னா தப்பு. நீங்க செலக்ஷன் ஆயிருக்கத நானா உங்களை தேடி கண்டுபிடிச்சு நீ செலக்ஷன் ஆயிருக்கப்பா உன்னோட ரிசல்ட்டை கொடுப்பான்னு கேட்டிருந்து பண்ணியிருந்தா கூட அதையும் தப்புன்னு சொல்லலாம். எனக்கு நீங்க ஒரு போட்டோ அனுப்புறீங்க, நீங்க செலக்ஷன் ஆயிருக்கோம்னு நீங்களா தான் வந்து சொல்றீங்க, நீங்க கோர்ஸ்ல என்ரோல் பண்ணியிருக்கீங்க. நான் அப்போ அந்த இடத்துல என்ன யோசிப்பேன், நம்ம ஸ்டூடெண்ட் செலக்ஷன் ஆயிருக்காரு, போஸ்ட் போடுறேன். இப்படிதான் நான் எல்லாரோடதையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களாதான் இன்ஃபார்ம் பண்றாங்க. சார் ரியாலிட்டி அது அப்படி இல்லை. நிறைய பேர் உங்க கோர்ஸ் வாங்கியிருக்காங்க சார், அதுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது சார்.
இல்ல நீங்க தம்பி, நானுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாங்குற 100 பேர் வாங்கினா அதுல 40-50 பேர் படிக்கவே மாட்டாங்க. அவங்க எங்க ஜாயின் பண்ணாலும் எப்படி டீச் பண்ணாலும் படிக்க மாட்டாங்க. அது இங்க பாயிண்டே இல்லையே. அவங்க படிக்கிறாங்க படிக்கலங்கிறது பாயிண்டே இல்லையே. நான் உங்க போஸ்ட்டை போட்டதுல என்ன தப்பு? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல. ஆனா இந்த மாதிரி என்னோட போஸ்ட்டை அவர் போட்டிருக்காரு, நான் அவங்க படிக்கவே இல்லைன்ட்டு நீங்க இன்னொரு இடத்துல பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்றீங்க. அதுவும் 1 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. நீங்கள் அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டவனுங்க எவ்வளோ கேவலமானவனுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். ஓகே, இப்போ இதுதான் ஜெய்சங்கர், அதாவது செலெக்ஷன் ஆனார்னு சொல்லி நம்ம போஸ்ட் போட்டிருந்தது தப்புன்னு சொன்னார்ல, அவருடைய ப்ரொஃபைல் இதுதான். ஓகே, அவர் இது வரைக்கும் பண்ண சேட் இதுதான். 2024 அக்டோபர் 26 பண்ண சேட் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டைமில் தான் நம்ம ஆப்பை சேஞ்ச் பண்ணோம். அதனால் பழைய சேட் இருக்காது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணார் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. நியூ ஆப் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பண்ணியிருக்காரு. பட் ஜெய்சங்கருங்கிற அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, உள்ள ராகவராஜ்னு இன்னொருத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ராகவராஜ் யாருன்னு நான் சொல்லணும்ட்டு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஃபுல்லாக டவுட்டு கேட்டது எல்லாமே இவன் தான், ராகவராஜ் தான் கேட்டிருக்கேன். ஓகே, டவுட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஆடியோ கேட்கல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ரிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வேறு டவுட்டு. இந்த டவுட்டுக்குள்ளே ஃபோட்டோவோடு வந்துருச்சு. யார் ராகவராஜ் அப்படிங்கிறது கிளியராக ஃபோட்டோவோடு வந்துருச்சு. வண்டியாக டவுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்கோம். ரிப்ளை பண்ணது பாயிண்ட் இல்லை. ஓகே, முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவனும் ஜெய்சங்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருக்க போய் தான் இந்த மாதிரி அந்த ஜெய்சங்கரோட ப்ரொஃபைலில் இவனால் மெசேஜ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக நீ உன்னோட ரிசல்ட்டை ஃபேக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தான் போகிறாங்க. ஓகே, அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அப்போது இவர் நம்ம கோர்ஸில் தான் படிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறேன், அதுக்கும் இன்னொரு ப்ரூஃப் இருக்குது. ஓகே, கோர்ஸில் படிச்சுட்டு படிக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதை நான் எப்படி சொல்கிறேங்கிறதே சொல்கிறேன். இப்போது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் போஸ்ட் அனுப்புகிறாங்களோ, யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அவங்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தால் அந்த கோர்ஸுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோர்ஸ், அதாவது தனியாக போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்குன்னு ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்போம், அதை சேஞ்ச் பண்ணுவோம். திரும்ப அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை நம்ம மாற்றி கொடுப்போம். இப்போ இவருக்கு மாற்றி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, மாற்றி கொடுக்கலங்கனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, கைண்ட்லி சேஞ்ச் மை கோர்ஸ் டு ஆல் இன் ஒன் கோர்ஸ். இப்போது நீ நம்ம கோர்ஸில் படிக்கவே இல்லாதவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் தேவை. ப்ரிஃபரன்ஸுக்கு நாங்கள் உனக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறமும் உனக்கு எதுக்கு படிக்காதவனுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸு? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, திரும்ப படிக்கிறதுக்கு எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும். ஸோ அப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. அதை ஜெய்சங்கர் மட்டும் படிக்கலை, இந்த ராகவராஜுங்கிறவனும் படிச்சிருக்கான். அவனே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான், நம்மக்கிட்ட இருந்து போனவன் தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு எதிராகவே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். நீ இல்லாத ஒன்றை ப்ரூவ் பண்ண முடியாது. பொய் சொன்ன அப்படின்னா மாட்டிக்குவோம். ஓகே, அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ரூஃபை விட்டுட்டு பொய் சொல்லியிருக்க. உன்னோட ஃப்ரெண்டை வச்சே ஃப்ரெண்டு வாயாலே பொய் சொல்ல வச்சுருக்க. 1 வருஷம் ஏன் சொல்லலை அவர்? ஸோ இதெல்லாமே கிளியராக இருக்குது. உனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா உனக்கு நீ ஏதோ ஒரு பெரிய தியாகி மாதிரியும், ஏதோ ஒரு விஷன் இருக்குது, நாங்கள்லாம் கண்ணு தெரியாமல் குருட மாதிரி சுற்றுற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கல. உன்னோட விஷன் இப்போ ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படின்னா நீ உனக்கு காசு சம்பாதிக்கிறதுல 1% கூட இது இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய தியாகி மாதிரி வீடியோ போட்டிருந்தீங்கல்ல. அப்போ ஏன் நீங்கள் பெய்டு கோர்ஸ் கொடுக்கணும்? எனக்கு காசெல்லாம் தேவையில்லை, ஆனால் 2500 ஒரு கோர்ஸ் கொடுப்பேன். என்னோட விஷன் வேறு, ஆனால் ஒரு 1500 2000 கிடச்சா நான் அதையும் வாங்கிக்கிடுவேன். அப்படி ஏன் பண்ணணும்? உன்னோட விஷனை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே? ஒரு நாள் ஃப்ரீயாக கொடுக்கறது போல் கம்ப்ளீட்டாகவே உன்னோட கோர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடு, ஒரு வருஷம் கொடு. அதுக்கப்புறம் நானே ஒத்துக்கிறேன், ஒரு நல்ல மனுஷன் அவனை நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ட்டு. முடிஞ்சால் பண்ணு. ஓகே, கிராஷ் கோர்ஸ் நானும் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ வீடியோஸ் நானும் கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட் கிராமர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், மேத்ஸில் 3/4 டாபிக் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், ரீசனிங் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நானும் நிறையா ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகே, நீயே சொல்லிட்டேன், நான் ஒருத்தர் ஒவ்வொரு ஸ்டாஃபுக்குமே பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே சேலரி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் என்னால் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக பெய்டு கோர்ஸ் இருந்தால் தான் என்னால் சேலரி கொடுக்க முடியும். ஆனால் உனக்கு தான் காசே தேவையில்லையே, நீ தான் உன்னோட விஷயனே வேறையே. அப்படின்னாலும் நீ ஃப்ரீயாக கொடுக்கலாம்ல, ஃப்ரீயாக கொடு, முடிஞ்சால் ஃப்ரீயாக கொடு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் இன்வால்வ் ஆகணும்ட்டுலாம் விரும்பலை. ஓகே, அதை நீ ஆல்ரெடி கால் பண்ணி பேசுகிறப்ப நான் சொன்னேன், நீ வீடியோ போட்டாலும் போடாட்டாலும் நான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால்
இந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி நம்மகிட்ட படித்தவனையே நீயே படிச்சுட்டு என்னையவே வந்து நீ வந்து ஃபேக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோ. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் லைஃப்பை வந்து நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒருத்தன் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுவும் நம்மக்கிட்ட படித்து நம்மக்கிட்ட ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பையனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேண்டாம்ட்டு நினைக்கிறேன். இல்லைனா இதுலேயுமே என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓகே, ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து இந்த அளவுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.